தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆல்ரெடி நாங்க முதல்ல அவங்க எங்களை டிசீஸ்டு பாடி அவங்க பார்க்க விடல. முதல்ல அவங்களுக்கு ரைட் இருக்கு. சந்தோஷ்குமார் ஸ்டேட்டுங்கிற ஜட்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க பார்க்கணும், உள்ள நிக்கலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க நிக்கலாம், உள்ள போட்டோகிராஃப் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எங்களுக்கு சாவி காணும்னு சொல்லி 3 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணோம். நாங்க சாலை மறியல் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாவி எடுத்துட்டு வந்து உள்ள விட்டாங்க. உள்ள விட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்களுக்கு காமிக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்களுக்கு காமிக்கல, ஃப்ரண்ட் மட்டும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்க நிற்கும் போது இது இன்வெஸ்ட் பண்றது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அவர் யாரையுமே உள்ள விடல, அவர் எஸ்பியும் விடல, எங்களையும் விடல, யாரையும் விடல. ஆனா ரூல்ஸ் படி சந்தோஷ்குமார் ஸ்டேட்டுங்கிற ரூலிங் படி நாங்க உள்ள நிக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உள்ள நின்று அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பார்க்கலாம். அதை பார்க்க விடல. ஓகே, ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் தரும்போது எங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோகிராஃப் எங்களுக்கு வரணும், அந்த ரூலிங் படி. அது எங்களுக்கு தரல. அது அடுத்த நாள் தான் எங்களுக்கு தந்தாங்க. எங்க வச்சு தந்தாங்க? ஜெயில வந்து வாங்க சொன்னாங்க. நாங்க போகல. வழியில வச்சு தர, டீன் ஆபீஸ்ல வச்சு தரணும். அது எங்களுக்கு தரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கஸ்டடியல் டார்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா டெத்து அது அந்த 19 இன்ஜினியர்லாம் நடக்கலன்னு சொல்றாங்க. அதனாலதான் இவங்களுக்கு சந்தேகப்படுறாங்க. இவங்களும் ஒப்பீனியன் கேட்கறது ஃபாரன்சிக் ஹெட் ஒரு மெடிசன் ஹியூமன் ரைட்ஸ்ல அப்ரூவ் பண்ண ஆட்களை தான் இது பண்றாங்க. இவங்க பீப்புள்ஸ் வாட்ச்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் நிறைய கமிட்டி வச்சிருக்காங்க, அவங்களும் டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இப்ப எடுக்க மாட்டேன்னு சொல்லல, அவங்களோட ரைட் இது. கான்ஸ்டியூஷன் படி, கான்ஸ்டியூஷன் பத்தி சொல்லிட்டு போனாரு கலெக்டர். கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கேன், நான் அட்வொகேட். கான்ஸ்டியூஷன் படி பிரிசனர்ஸ்க்கும் ஒரு ரைட் இருக்கு. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு. பிரிசனர்ஸ்க்கும் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்கு. பிரிசனர்ஸ் ரைட் இருக்கு. அதே மாதிரி அவங்க பாடியை அவங்க ஃபுல்லா இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனா அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ரைட் இது, தனி மனித உரிமை இது. ரெண்டாவது செய்யணும் இல்ல, இந்த ஆல்ரெடி கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த வீடியோகிராஃப் ஃபுல்லா பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும் இந்த ரிப்போர்ட் இதுவும் சேமா இருக்கான்னு. 15 days அவங்க சொன்ன கரெக்ட் தான். 15 days கழிச்சு தான் அந்த லேபுக்கு அனுப்புவாங்க. லேபுக்கு அனுப்பும் போது தான் ஃபைனல் ரிப்போர்ட் வரும். காஸ் ஆஃப் டெத், காஸ் ஆஃப் டைம் எல்லாம் தெரியும். அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபில் இவங்க க்ளோஸா இருக்கும்போது, கன்சீல்டா இருக்கும்போது இவங்களுக்கு யாரு மேல நம்புவாங்க? நீங்க 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க ஒரு உயிர் இழந்திருக்காங்க. அவங்க ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு. நீங்க பாட்டுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துட்டு போனா அவங்களுக்கு எல்லாம் ஆறிடுமானே? ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்து எல்லாம் ஆறிடுமா? ஆறாது. எங்களுக்கு அதை பார்க்கணும், எங்களுக்கு ரைட்டு. அமைச்சர்கள் வந்து இதுதான் சொல்றாங்க, நீங்க நாளைக்கு பாடி எடுத்துருங்க, எல்லாம் நாங்க நிவாரணம் இது பண்ணிக்காங்க, அவங்க விசாரணை எல்லாம் கரெக்டா நடக்கட்டு. அப்ப நீங்க தைரியமா இருங்க, நாங்களும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கிறோம், எங்களை அலோவ் பண்ணுங்க. எங்களோட ரைட்டை தான் நாங்க சொல்றோம். கான்ஸ்டியூஷன் படி எங்க ரைட்டை கேட்கிறோம், எங்க உரிமையை கேட்கிறோம். கான்ஸ்டியூஷன்ல இருக்குது, அதான் சொல்றோம். நிவாரணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். நிவாரணம் வர சார், நிவாரணம் பத்தி அவங்க கேட்கல. அவங்க நிவாரணம் தானா அவங்க நடக்குது. எங்க டிமாண்ட் ஒண்ணும் இல்ல சார். ரிப்போர்ட் வரட்டு, எங்களுக்கு கிளியரா விசாரணை நடக்கும் தான் சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் படி கிளியரா எங்களுக்கு விசாரணை நடக்கணும். நாங்க ஜுடிஷியரை நம்புறோம். நான் ஒரு அட்வொகேட், ஜுடிஷியர் நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னுமே ஜுடிஷியரை தான் நம்புறேன். அஜித்குமார் கேஸ், சாத்தங்குளம் கேஸ் எல்லாமே அந்த ஹியூமன் ரைட்ஸ்ல உள்ள ஒரு பேர் என்னது அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கைட்லைன்ஸ் தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு இது யாரையும் சேர்க்கணும்னு நினைக்கல. முதல்ல அவங்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க தானே. அப்ப நாங்க எப்படி எங்க இதுல நாங்க எப்படி சேர்க்க முடியும்? எங்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா யோகீஸ்வரன் சொல்லிட்டு சிறைத்துறையில இருக்கவரு. ப்ரொசீஜர் படி அவர் வந்து ரிமாண்ட் பண்ணும் போது க்ளோத்ஸோட இருக்கக்கூடிய அருணாக்குடி அவர் காது கெடுக்குன்னு அடுத்த நாள் வந்து கொடுத்துருக்காரு வீட்டுல. அது எப்படி கொடுப்பீங்க நீங்க? ப்ரொசீஜர் படி ரிமாண்ட் பண்ணும் போது நீ கொடுக்கணும் எல்லாத்தையும். அவர் எப்படி வீட்டுல வந்து கொடுப்பாரு? இதான் அவங்க ப்ரொசீஜர். வீட்டுல வந்து கொடுப்பாரு. அவரு போலீஸா ஏட்டா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்படி வந்து கொடுக்கலாம ப்ரொசீஜர் அவங்களுக்கு தெரியாது. அமைச்சர்கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கல சார். அமைச்சர் அவங்க பண்றது பண்ணிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்க சூப்பரா வந்தாங்க, எங்களை பார்த்தாங்க. நான் அவங்களை குறை சொல்லல, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லல. ஹானரபிள் சிஎம் சூப்பர். நாங்க அதை குறை சொல்லல. எங்களோட ரைட்டை நாங்க கேட்கிறோம். எங்க ரைட்டை 2 நாள் கொடுங்க. புரோட்டோகால் படி 48 hours எங்களுக்கு இது பண்ணலாம் எங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷ்குமார் ஸ்டேட் அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். கான்ஸ்டிடியூஷன் போலீஸ் இடத்துல எங்க தவறு இல்ல. ஏன் தெரியுமா? சிறைத்துறையில நடந்திருக்கு. அவங்க இல்ல இரங்கல் கொடுக்கலன்னு அவங்களோட ஆதங்கத்துல சொல்றாங்க. சிஎம்க்கு 1000 வேலை இருக்கும், நமக்கு சிஎம் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். அவங்களுக்கு இரங்கல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அமைச்சர் அனுப்பியிருக்காங்க, வெள்ளான் கூட அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பி சார் வந்திருக்காங்க, கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நாங்க கவர்மெண்ட்டை பத்தி எதுவுமே தப்பு சொல்லல. அவங்களோட ரைட்டை கொஞ்சம் நீங்க அலோவ் பண்ணுங்க. ஒரு 2 days இல்ல 1 day. ஏன் பாடியை வாங்கணும் இது பண்றீங்க, ப்ரெஷர் பண்றீங்க? அமைச்சரை ப்ரெஷர் பண்ணல, போலீஸ் சைட்ல இருந்து ப்ரெஷர் இருக்கு. அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. யாரு மேல எங்களுக்கு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இல்ல. எங்களோட கான்ஸ்டிடியூஷன் ரைட்டை நாங்க பேசுறோம். கலெக்டர் வந்து கான்ஸ்டிடியூஷன் படின்னு சொல்றாரு. கலெக்டருக்கு கான்ஸ்டிடியூஷன்
பீப்புள்ஸ் வாட்ச் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்காங்க, அவங்களும் ஃபாரன்சிக் மெடிசன் முடிச்சவங்க தான், அவங்களும் அந்த கிரேட்ல தான் இருக்காங்க. முடிஞ்ச பிறகு அவரு ஹென்ரி ட்ரிஃபைன் ஒரு நடத்துறாரு ஹியூமன் ரைட்ஸ். பேர் சொல்லுங்க. நான் பேசலாமா சார்? இப்போ ஆக்சுவலா இந்த ப்ராப்ளமே ஏன் இவ்வளவு ப்ரொலாங் ஆகுதுங்கிறத நான் ரொம்ப கிளியர் கட்டா நான் சொல்றேன். நான் என்னோட பேர் வந்து விஜய். நான் வந்து பீப்புள்ஸ் வாட்ச்ல இப்போ அட்வொகேட் அண்ட் என்ன சொல்றது ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்ல ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ ஹியூமன் ரைட்ஸோட டிஃபெண்டர் அட்வொகேட் அண்ட் ரெஸ்பெக்டட் சார் ஹென்ரி டிஃபைன் அவரோட அனுமதியின் பேர்ல தான் நாங்க இந்த டீமுக்கு இதுக்காகவே நாங்க வந்தோம். ஓகேங்களா? 14th அன்னைக்கு நாங்க ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:30க்கு நாங்க வந்து மார்ச்சரியில ரீச் ஆயிட்டோம். ஸோ அங்கே ரீச் ஆன உடனே இந்த மாதிரி இஷ்யூ நடந்த உடனே ஹியூமன் ரைட்ஸ்க்கு பேசிக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பேசிக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து வந்த உடனே தான் தெரிஞ்சுது இங்க வந்து ஒரு கஸ்டோடியல் டெத்ன்றதுனால தான் நாங்கள் வந்தோம். ஸோ கஸ்டோடியல் டெத்ன்னு சொல்லும் போது 2020 ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர் வந்து சந்தோஷ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சந்தோஷ் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணுங்க இதை வந்து கிளியரா சொல்லணும். கிளியரா சொல்லணும், அப்பதான் கிளியரா சொல்லணும். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க டைரக்டா உங்க மீடியாக்காக நீங்க கேக்குறீங்க, அரசுக்காக அப்படின்றது இல்ல. இது ஏன் இவ்வளவு ப்ரோலாங் ஆச்சு நீங்க கேட்டீங்களா? இது ஏன் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு கேட்டீங்களா? இனிஷியலா ப்ரீ அட்டாப்சி ஃபேஸ், போஸ்ட் அட்டாப்சி ஃபேஸ்னு ஒன்னு இருக்கு. ப்ரீ அட்டாப்சி ஃபேஸ்ல வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ரீ அட்டாப்சி சார் ப்ளீஸ் சார், ப்ரீ அட்டாப்சி ஃபேஸ்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் நிக்க அவங்கள வச்சு போட்டோ எடுக்க விட்டுருக்கணும், வீடியோ எடுக்க விட்டுருக்கணும். அவங்க போட்டோ எடுக்க விடாதனாலையும் வீடியோ எடுக்க விடாதனாலையும் தான் இப்போ வந்து என்னன்னா 19 காயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த காயங்களால மரணம் ஏற்படலைன்னு சொல்றாங்க. டார்ச்சர் நடந்து மரணம் ஏற்படலைன்னு சொன்னா இங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டவுட் வருமா வராதா? அந்த டவுட் தான் இனிஷியலான டவுட். அதுவும் இல்லாம இப்ப ஏன் வந்து நாங்க ஃபுட்டேஜ்னு கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க இனிஷியலா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அலோவ் பண்ணி வீடியோ எடுக்க விட்டுருந்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஃபுட்டேஜும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஃபுட்டேஜ் வச்சுட்டு அவங்களுக்கு கன்சர்ன்டான நம்பிக்கை தகுந்த அந்த டாக்டர் கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க. பட் அந்த ப்ராசஸ் நடக்கல அப்படிங்கிறதுனாலதான் கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்தும் அந்த இடத்துல வந்து அதனால இவர் சாகலன்ற அந்த ரிப்போர்ட் இருக்கு. அண்ட் மோரோவர் அந்த ரிப்போர்ட்ல அவங்க வந்து டைம் ஆஃப் டெத், காஸ் ஆஃப் டெத் அவங்க மென்ஷன் பண்ணல. கேட்டதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ரிலையபிளா இருக்குன்னு தெரியல. சோ லீகல் கான்டெக்ட்ல இருந்து தான் நாங்க எல்லாத்தையுமே ப்ரொசீஜரா மூவ் பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் நடந்திருக்கு. நாங்க வந்து போலீஸ் தப்பு சொல்லல, இது வந்து பிரிசன்ல நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டோடியல்ல அந்த டார்ச்சர் நடந்ததுக்கான இல்ல, அந்த பிரிசன்ல தான் டெத் நடந்திருக்கு. ஓகேவா? என்னன்னா அவங்க வந்து கொண்டு வரும்போதே இறந்துதான் கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல நீங்க நோட் பண்ணிக்கணும். தெளிவா சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நாங்க கேக்குறதெல்லாம் என்ன? நாங்க கேக்குறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து போஸ்ட் அட்டாப்சி ஃபேஸ்ல எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சாச்சு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து கன்சர்ன்டான குவாலிஃபைடான ஃபாரன்சிக் எம்டி டாக்டர் வச்சு தான் நாங்களும் பிரெஸ்கிரைப் பண்ண போறோம். அது இட் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட் டு தி கவர்மெண்ட் அண்ட் டு தி ஹானரபிள் சிஎம் அட் தி சேம் டைம். ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து இது எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சதை வச்சு நாங்க அந்த கன்சர்ன் டாக்டர் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பரண்டா இந்த விஷயத்தை நாங்க கொண்டு சேர்ப்போம். அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அவர் ரெஸ்பெக்டட் அட்வொகேட் ஹென்ரி டிஃபைன் சார். ஓகேங்களா? நாங்க தான் இனிஷியலா இருந்து இப்போ வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் கிவ் மீ அஸ் ஒன்லி ஒன் டே. அவங்களோட இவர் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் தான் நாங்க கேட்கிறோம். ஒரு நாள் தான் கேட்கிறோம். இந்த மாதிரி வீடியோவை கொடுத்ததுக்கு அப்புறம் 48 hours ஃபேமிலிக்கு டைம் இருக்கு. தே கேன் கோ த்ரூ தி சர்வைலன்ஸ். இது வந்து கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆஸ் ஆர்கன் அண்ட் ஆர்கனா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் கஸ்டோடியல் டார்ச்சர்னால இவர் டெத் ஆகல அப்படின்றது, காயங்கள்னால. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 5 yearsல மட்டும் 24 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இந்த ரீசெண்டா இந்த லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 2 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ கஸ்டோடியல் டெத் இனி ஃப்ரீக்வெண்டா நடக்கிறதுனால ஃபேமிலி ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஸோ அந்த விஷயத்தினால ரொம்ப தெளிவுபடுத்துறதுக்காக தான் எங்களுக்கு வந்து ஒரு நாள் டைம் கொடுங்க. திஸ் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். அகைன் அண்ட் அகைன் திஸ் வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட்.
this has to be அமைச்சர் என்ன சொன்னாங்க? அதான் அவங்க வந்து என்னன்னா இது வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வேற யார்கிட்ட போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸை கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஃபைன், நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களுக்குன்ற ஜஸ்டிஸ் வந்து எங்க கிடைக்கும்? பண உதவியா இருக்கட்டும், நிதி நிவாரணமா இருக்கட்டும், யார் வேணாலும் கொடுத்துடலாம். கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணா கவர்மெண்ட் கொடுத்துரும். ஆனா இறந்தவருக்கான நீதி யாராவது நின்று கேட்டா மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஹியூமானிடேரியன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுதான் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். நாங்க வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்லல, நாங்க வந்து போலீஸை குறை சொல்லல. ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட்னால அவர் வந்து உயிரை இழக்கல அப்படின்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு. அதுல நாங்க